ஹாய், வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல். இந்த வீடியோவில் அம்மனுக்கு 5 வகை சாதம் செஞ்சு வழிபாடு செஞ்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் இது 3வது வெள்ளிக்கிழமை. ஆடி 2 மாதமும் நான் வழிபாடு செஞ்ச வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 3வது வாரம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. யாருக்காக நம்ம வழிபாடு செய்கிறோமோ அவங்களே வீடு தேடி வரும்போது அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே தெரியல. பாருங்கள், என்னுடைய மதுரை மீனாட்சி தாயார் இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த படத்தை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய தருமபுரியில் இருக்கக்கூடிய சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்தா. ஆடி மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமையில் என்னுடைய தாயாருடைய படத்துக்கும் சேர்த்தே வழிபாடு செய்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. படத்தை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த வழிபாட்டிலையே நான் அவங்கள பிரதிஷ்டமும் பண்ணிட்டேன். இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. யாரை நினச்சி மாதம் ஃபுல்லாக வழிபடுறோமோ அவங்களே வீடு தேடி வரும்போது அந்த தாயாரே எனக்கு தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்பவே இருந்தது. வீட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சம்மந்தப்பட்ட பொருளோ அல்லது அவங்களோ வந்தாலே ஏன் அவங்கக்கிட்டேயே கேட்டோம்னா என்னமோ தெரில, உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, நினைப்பாவே இருந்துச்சு, சரி அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கும் பலமுறை நடந்திருக்கு. அதுபோல தான் நம்ம யாரை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வந்தே தீருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மா எங்கேயாவது வெளியில் இருப்பாங்க. குழந்தைங்க அம்மா அம்மா அம்மான்ட்டு ஒரு முறை கூப்பிடுவாங்க, 2 முறை கூப்பிடுவாங்க, 5 முறை கூப்பிடுவாங்க. எப்படி அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்ட உடனே அம்மா ஓடி வராங்களோ அதுபோல தான் நம்மளுடைய வழிபாடும். நம்ம அம்மனை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் அவங்க கேட்பாங்க, அதை நிறைவேற்றியும் பண்ணி தருவாங்க. அதுபோல தான் என்னோடய வழிபாட்டையும் நான் நினைக்கிறேன். நான் அம்மனை நினச்சி அம்மா அம்மான்னு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தனால இந்த 3வது வார வெள்ளிக்கிழமை என் அம்மனுடைய திருவுருவ படமே என் வீடு தேடி வந்திருக்காங்க. என்னுடைய வழிபாட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க. இது மூலயமா நான் நினச்சி சந்தோஷப்படுறது என்னுடைய வேண்டுதல் என்னுடைய தாயாருக்கு கேட்டுச்சு. என்னோடய வழிபாட்டை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க. அம்மனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆடி மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமையான பூஜைக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குறோம். புதுசாக வீட்டுக்கு வந்த என்னுடைய மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வேப்பலையால் மாலை கட்டி மணமான மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நான் வழிபடுற என்னுடைய துர்க்கை தாயாரும் இருக்காங்க. எப்போதும் வழிபடுற என்னுடைய துர்க்கை தாயாரும் இருக்காங்க. அவங்களுக்கும் வேப்பலை மாலை கட்டி மணமான மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். என்னுடைய மீனாட்சி அம்மன் சிலையும் இருக்குது. அவங்களுக்கும் சாமி ரூம்லேயே அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கேன். வேப்பலை மாலையும் போட்டிருக்கேன். வெள்ளி விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு வச்சுருக்கேன். அதே போல் எங்கிட்ட இருக்கக்கூடிய குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நெய் விட்டு 5 திரி போட்டிருக்கேன். இன்னொன்று குட்டி குத்து விளக்கில் ஒத்த முகத்தில் 2 திரி போட்டு நெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த வாரம் என்னுடைய தாயாருக்கு வாழை இலையில் படையல் வைக்க போகிறேன். பிரசாதமாக 5 வகை பிரசாதம் செஞ்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். வடித்த சாதத்தில் நாட்டு சர்க்கரையும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம்,
நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டி எல்லா தீபங்களையும் ஏற்றிடலாம். ஆல்ரெடி சாமி ரூமில் எல்லா விளக்கையும் போட்டுட்டு வந்துட்டேன். நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து தான் இந்த எல்லா விளக்கையும் ஏற்ற போகிறோம். என்னுடைய தாயாருக்கு 108 போற்றிகள் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். தீபதூப ஆராதனையெல்லாம் பார்த்துட்டு வாங்க.
ஃபைனலாக நானும் எங்கள் அண்ணியும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுடைய வேண்டுதல் என்னவோ என்னுடைய தாயார்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.